அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கோட டே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ தான். டைம் இருந்தால் பாருங்கள், பிடிச்சா பாருங்கள், இல்லைன்னா பரவாயில்ல. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் ஸ்நாக்ஸ் எதுவுமே இல்லை. சரி, நம்மளே ஒரு கப் கேக் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த அடுப்பில் பால், இந்த அடுப்பில் டீ, இந்த அடுப்பில் சாப்பாடு, 3 அடுப்புலையும் 3 திங்ஸை வச்சுட்டு வாஷிங் மிஷினில் தண்ணி விட்டுலான்னு சொல்லிட்டு எங்கிட்ட வந்தாச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா மழை மேகமாக தான் இருந்துச்சு. காலையிலே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. நேற்று ஈவினிங் பார்த்திங்கன்னா நல்லா மழை பெஞ்சிச்சு. இங்கிட்ட டீயை போட்டுட்டு நிறைய பேர் வந்துட்டு இந்த கப் கேக்கோட ரெசிபி கேட்டிருந்தீங்க. நம்ம போகிற போக்கில் ஒன்று செய்வோம்ல, அந்த மாதிரி தான் இந்த கப் கேக் பார்த்திங்கன்னா நான் செஞ்சேன். ஒரு முட்டை, கொஞ்சமாக மைதா மாவு, கொஞ்சம் நாட்டு சர்க்கரை, கொஞ்சம் பேக்கிங் பவுட்ரு, கொஞ்சோண்டு வெண்ணிலா எசன்ஸ் போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்ம இஷ்டத்துக்கு சமைப்போம்ல, அந்த மாதிரி தான். ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக வந்துருந்துச்சு. அப்படின்னே பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்தோடனே சொன்னால் சூப்பராக இருந்துச்சுமா, எப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தா. நடுவில் வந்துட்டு மில்க் காம்பவுண்ட் இருக்கும்ல, அதுதான் பார்த்திங்கன்னா வச்சேன். இது மெல்டட் சாக்லேட் கிடையாது, மில்க் காம்பவுண்டு. ஆனால் அதுவுமே நல்லா இருக்குது, அதோட டேஸ்ட் நல்லா இருக்குது. உள்ள டைரி மில்க் மாதிரி மெல்ட் ஆகி தான் இருக்குது. மேலே கொஞ்சம் சாக்கோ சிப்ஸ் போட்டுட்டு அதை ஓடிஜியில் வச்சாச்சு. மேடம்க்கு காலைல எழுந்திரிச்சோடனே வயிறு வலிக்குதுன்னு சொன்னாங்க, அதனால் தயிர் சாதம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். சத்து மாவு வந்துட்டு கொஞ்சம் ஹெவியாக இருக்கும்ல, அதனால் அது வேணான்னு சொல்லிட்டு தயிர் சாதம் ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. ஓடிஜியில் அடுப்புன்ட்டு நினைக்கிறேன், ஓடிஜியில் வந்துட்டு கேக்கை வச்சுட்டு லெமன் சாதத்துக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். எப்பயும் போல தான் கடவுளுந்த பருப்பு, கடலப்பருப்பு, உளுந்து, வேர்க்கடலை இருந்தால் போடலாம், நம்ம வீட்டில் இல்லை. கொஞ்சம் வரமிளகா, கொஞ்சம் வந்துட்டு கருவேப்பிலை, கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு நல்லா தாளித்து விட்டுட்டு ஒரு 4 லெமனை வந்துட்டு நான் புழிஞ்சு வச்சுருக்கேன். குட்டியாக இருந்தனால 4 லெமனு. ஏன்னா அஃப்ரின் அத்தாக்கும் நான் பேக் பண்ணணுமா, அதனால தான். தண்ணி எதுவும் ஊற்ற மாட்டேன், நான் லெமன் மட்டும் ஊற்றிக்கிடுவேன். அதுலேயே சால்ட் போட்டுட்டு நம்ம வடித்து வச்சுருக்கோம்ல, அந்த சாப்பாடை கொட்டிடலாம். நான் குக்கரில் தான் சாப்பாடு வச்சுருந்தேன். மிக்ஸ் பண்ணோம்னா நம்ம லெமன் சாதமும் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு தான் ஃப்ரை பண்ண போகிறேன். கடவுளுந்த பருப்பு, கருவேப்பிலை வெடித்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சோண்டு மிளகா பொடி போட்டுட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கி விட்டோன்னு வைங்களேன், சூப்பரான உருளைக்கிழங்கு ஃப்ரையும் ரெடி ஆயிடும். அவ்வளோதான், பாப்பாவோட லஞ்ச் பார்த்திங்கன்னா இதுதான். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம கேக்கும் வந்துட்டு பேக் ஆயிடுச்சு, கப் கேக்கு. நல்லா இருந்துச்சு பார்க்கவுமே. டேஸ்ட்டும் சூப்பராக வந்துருந்துச்சு. சொன்ன மாதிரி மைதா மாவு, நாட்டு சர்க்கரை, பேக்கிங் பவுடர், வெண்ணிலா எசன்ஸு, அவ்வளோதான் நான் போட்டிருக்கேன். ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. முட்டை சொல்ல மறந்துட்டேன் நினைக்கிறேன். முட்டை பாருங்கள், நடுவில் எவ்வளோ மெல்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நமக்கு ஆசை இருக்கும்ல டேஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னு சொல்லிட்டு, அதனால் ஒரு ஸ்பூன் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. அப்புறம் எப்போயும் நம்ம லஞ்ச் பேக் பண்ணணும்ல, ஒரு பிள்ளைக்கு, குட்டி பிள்ளைக்கு பேக் பண்ணுறது இல்லாமல் என்னோடய பெரிய பிள்ளைக்கும் சேர்த்து பேக் பண்ணியாச்சு. ஏன்னா அப்படி நம்ம வர விடும் போது அவங்களும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. சம்டைம்ஸ் வந்துட்டு மத்தியானம் சாப்பிட லேட்டாக வந்துச்சுன்னா இதுவே அவங்களுக்கு ஃபில்லிங்காக இருக்குமா, அதனால தான். குட்டி மேடம் என்னன்னு தெரியல, நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. சம்டைம்ஸ் நான் எந்திரிக்கும் போதே சேர்ந்து எந்திரிச்சிருவா. இல்லைன்னு வைங்களேன், அவங்க அக்கா போனதுக்கப்புறம் தான் எந்திரிப்பா. எந்திரிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கேட்குறது அவங்க அக்காவை தான் இருக்கும். அஃப்ரீனை விட போயிருக்காங்க. அவங்களுக்கு வந்துட்டு நான் தனியாக எடுத்து வச்சுருந்தேன் கேக்கு. அவங்களுமே சொன்னாங்க சூப்பராக இருக்கே ஆசு, எப்படி சொல்லி கேட்டாங்க. பார்த்து பார்த்து இடிஞ்சிடுச்சா? அம்மாவுக்கு மேக்கப் போட்டு விடுறியா? உனக்கு மேக்கப் போட தெரியுமா? தெரியுமா? யார் சொல்லி கொடுத்தா? நான் எப்படி சொல்லி கொடுத்தேன்? மொட்டை மண்டை. யார் இவ? அவ பேர் என்ன? அப்புறம் ஃபுல் நேம் சொல்லு. ஃபுல் நேம் சொல்லக்கூடாது. உன் பேரு, முழு பேர் என்ன? ஐயோ, பேர் என்னடா தங்கம்? அப்புறம் பாத்திமா. யாஸ்மா பேர் என்ன? பாத்திமா, யாஸ்மின். உங்க பேர் என்ன? அம்மா பேர் என்ன? யாஸ்மின். சரி, அம்மா சேனல் பேர் என்ன? என்னது? தூக்கத்தில் இருக்கியா? தூங்குறியா? சரி தூங்குடியே. ஹலோ, யார் பேசுகிறா? அப்புறம் குட்டியா?
நல்லா இருக்கீங்களா? பெட் கவர் போடுவோமா? என்ன போனா பேசுற? மாமா வர போறாங்களா? மாமா ஊசி போட வந்திருக்காங்களா? இப்போ நம்ம வீட்டுக்கு வருவாங்களாம். நம்ம பெட் கவர்லாம் போடுவோமா? என்ன செய்தா? அல்லாட துவா கேளு, சீக்கிரமா சரியாயிடணும்னு. சரியாயிருமா? சரி, இப்போ நீ தான் பெட் கவர் போடணும். பெட் கவர் போடுறியா? போடுறியா? அம்மா ஹெல்ப் பண்ணுறியா? சரி, நம்ம வீட்டில் எனக்கு என்ன தெரியுமா? பருப்பு கடைஞ்சி ரசம் வைப்போமா? அஃப்ரா குட்டி ஃபேவரட். பப்பு சாதம் செய்வோமா? டேய், 2 days ஆச்சுடா, பெட் கவரே போடலடா அம்மா. எல்லா வேலையும் பார்ப்போம், ஆனால் பெட் கவர் மட்டும் போட மாட்டோம். என்ன அஃப்ரா குட்டி? நீ போடுறியா இன்னைக்கு? ஹஃபீனக்கா எங்க? ஸ்கூலுக்கு போயிட்டா? நீ நல்லா தூங்குனில? நைட்டு வந்து யாரையும் தூங்க விட மாட்டாங்க மேடம். என்ன அக்கா ஸ்கூல், ஜைனாக்காவும் ஸ்கூலுக்கு போயிட்டா, ஜியாக்காவும் ஸ்கூலுக்கு போயிட்டா. எவ அங்கே அஃபீனக்கா ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. என்ன அவ இவ அக்கா அஃபீனக்கா ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. நீங்கள் ஸ்கூலுக்கு போகலையா? எப்போ போவீங்க? இப்போதானா? மிஸ் என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? படிக்க சொல்லுவாங்களா? வேற என்ன சொல்லுவாங்க? குட் கேர்ளாக இருக்க சொல்லுவாங்க, சொன்ன பேச்சு கேட்க சொல்லுவாங்க, ஜாக்கி கொடுப்பாங்களா? அப்புறம் பேக் போட்டு ஒழுங்கா பிடிப்பியா? என்ன எழுதுவ? ABCD சொல்லு. என்னடி அதுக்குள்ள பாட்டு பாடுற? என்னது ஆத்தி? என்ன பாட்டு? என்ன பாட்டு? என்ன பாட்டு? ஆத்தி ஆத்தி பொம்பரை கட்டை மண்டையா பாரு. பொம்பரை கட்டை மண்டை மாதிரி வச்சுக்கிட்டு போய் விழுந்துடாத. வா, வேலை பார்க்கலாம். அவ்வளோதான், 5 நிமிஷம் கூட பேசியாச்சு. போகலாமா? போகலாமா? அப்படியே பக்கத்துலேயே கொஞ்சம் சோறு எடுத்துருவாங்க. பக்கத்து வீட்டில் தருவாங்களா? பசிக்குதுல்ல சொல்லத்துக்கு. லெமன் ரைஸ் இப்போ தானே சாப்பிட்ட. என்ன சாப்பிட்ட? புளி சோறுன்ற பாரு, லெமன் சோறு. என்ன சோறு சாப்பிட்ட? பொட்டேட்டோ. அக்காவுக்கு வச்சு இந்த மிச்சம் மீதியெல்லாம் நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டுக்குருவோம். என்னம்மா? சரிம்மா, வாங்கம்மா போவோம். போகலாமா? நமக்கு அடுப்பாங்கரியில் தான் வேலை இருக்கும். அடுப்பாங்கரி போவோமா? குட்டி, உனக்கு யார் ரொம்ப பிடிக்கும்? உண்மையா சொல்லு, என்னை பிடிக்குமா? என்னை பிடிக்கும். உண்மையா பிடிக்குமா? எவ்வளோ பிடிக்கும்? ரொம்ப பிடிக்குமா? என்னம்மா? 2 பீஸா? ப்ரௌனியா? 2 பீஸு. அப்புறம் குட்டிக்கு ப்ரௌனி பிடிக்குமா? யார் செஞ்சு தருவா? நல்லா இருக்குமா? எப்படி சாப்பிடுவ? எப்படி சாப்பிடுவ? இங்கே பார்த்து எப்படி சாப்பிடுவ? எப்படி சாப்பிடுவேடி தங்கம்? யாஸ்மா எவ்வளோ பிடிக்கும் உனக்கு? என்ன பிடிக்காதா? பிடிக்காதா? ரொம்ப பிடிக்குமா? கம்மியா பிடிக்குமா? ரொம்ப பிடிக்காதா? ரொம்ப பிடிக்குமா? மண்டே பாரு. மட்டக்கொண்டை, மட்டக்கோழி, மட்டக்கோழி, கொடி. எனக்கு அப்படின்னு தான் பிடிக்கும். எனக்கு அப்படின்னு தான் பிடிக்கும். அப்படின்னு ஏன் பிள்ளை போகலாம். வாங்க, பெட் கவர்லாம் போடணும். ஆமாம், வாங்க 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 வாங்க.
வாங்க வாங்க வாங்க. நம்ம அஃப்ரா குட்டியும் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சாலே கொஞ்சம் ஒரு மாதிரி மூட் ஆஃபாக இருந்தாங்கன்னா அவங்க கூட பேசிகிட்டு இருந்தேன்னு வைங்களேன் நார்மல் ஆவாங்க. எந்திரிச்சோடனே நான் சாப்பாடு கொடுத்துட்டேன். லெமன் சாதம் கொஞ்சம் இருந்துச்சா அதே வச்சு நானும் பாப்பாவும் சாப்பிட்டுக்கிட்டோம். எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டும் இன்றைக்கி அதுதான். இன்றைக்கி பருப்பு கடைஞ்சி தான் ரசம் வைக்க போகிறேன். அம்மா வந்துட்டு ஹாஸ்பிட்டல் வரேன்னு சொல்லியிருந்தாங்களா. சரி செய்யலாமா பருப்பு கடைஞ்சி ரசம் கருவாடெல்லாம் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. அதனால் அதை செஞ்சிடலான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த நான்வெஜ் சிக்கனு மட்டன் எங்கள் வீட்டில் நான் செய்கிறதுக்கே அம்மா திட்டிகிட்டே இருப்பாங்க. எப்போ பாரு அதே சாப்பிடாதீங்கடி உடம்பு சரியில்லாமல் போயிடும் அப்படி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம கேட்க மாட்டோம்ல, ஏன்னா நமக்கு அது பிடிக்கும்ல. அதனால் இந்த அடுப்பில் உலைய வச்சுட்டு பருப்பு வேக வைப்போம்ல, அதிலே ரசத்துக்கு தக்காளியும் வேக போட்டுட்டேன். தக்காளியை கட் பண்ணி பார்த்து வேக போடணும். இல்லைன்னு வைங்களேன் இப்போலாம் நல்லா வெளியில் பளபளன்னு இருக்குது, உள்ளே வந்துட்டு நல்லா புழுவாக இருக்குது. இல்லைன்னா சொன்ன மாதிரி தக்காளியாக அணுகுண்டான்னு தெரிகிற அளவுக்கு அது அப்படி இருக்குது. அம்மா வந்துட்டாங்க, வந்தோடனே டீ போட்டு கேட்டாங்க. அதனால் அவங்களுக்கு டீ போட்டுட்டு இருந்தேன். வரும்போதே சும்மாவே வர மாட்டாங்க. அம்மானாலே அப்படி தானே, ஏதாச்சும் ஒன்று நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வரணும். வரும்போதே இந்த மாம்பழம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பாப்பா வந்துட்டு எங்கள் அம்மா வந்தோடனே அவங்களுக்கு சேர் எடுத்து போடு, வாங்கம்மா அம்மா சேரை தொடச்சி அவங்கள உட்கார வைக்கிறது தானே. நான் சும்மா வெறுப்பேற்றத்துக்காக எங்கள் அம்மா போங்கம்மா அவங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன்னா என்னை போட்டு திட்டுறா, நீ போம்மா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தா பாருங்களேன் நீங்களே. குடிங்க குடி அம்மாட்ட குடிச்சலாம். மாமா போ சொல்லவா, போமா வீட்டுக்கு போமா. போட்டோம் மாமா. போமா போமா வீட்டுக்கு போமா, உங்க வீட்டுக்கு போமா. போட்டு விடுறி, சாப்பாடு இல்லை மாமாக்கெல்லாம் மாமாக்கெல்லாம் சாப்பாடு இல்லடி, சாப்பாடு கொடுக்க மாட்டேன். மாமாக்கெல்லாம் சாப்பாடு கிடையாது. போமா நீ போமா போமா உங்க வீட்டுக்கு போமா. போகட்டும் மாமா போகட்டும், விடு விடு விடுடி. சாப்பாடு இல்லடி, சாப்பாடு யார் தருவாப்ப? அம்மாலாம் தரமாட்டேன்டி. அப்பாட்ட சொல்லு. அப்பா எங்க அங்கேயே உட்காந்துருக்காங்க. இங்க வா தங்கம் வா. மாமா உனக்கு பிடிக்குமா? மாமா காலை அமுக்கி விடுமா, பாவம் ஊசி போட்டு வந்திருக்காங்க. இங்க வா அப்ரா. என்ன பண்ண போற? மருந்து தேய்ச்சிட போறியா? என்னாச்சு மாமாக்கு? எப்படி பண்ணுறான்னு பாருங்களேன். இதுக்கு முன்னாடி இன்னமும் பண்ணா அப்போலாம் நான் வீடியோ எடுக்கலை, வேலை செஞ்சுட்டு இருந்தேன்னா. எங்கள் அம்மா வந்தோடனே சேரை எடுத்து தொடச்சி உட்காருங்க மாமா, வாங்க மாமா, அப்பா எங்க மாமா அழகாக கேட்டுட்டு இருந்தேன். எங்கள் அம்மாவும் சொல்லிட்டு இருந்தாங்க, ஒரு நாளாச்சும் நான் முழிச்சு ஒன்று பார்த்துட்டு இருந்திருக்கேன்ல, அதனால் பாசமாக இருக்க போல் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அஃபீன் அம்மா இல்லை, அஃபீனுக்குமே எங்கள் அம்மாவும் எங்கள் அத்தாவும் வீட்டுக்கு வந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவள் சொல்லுவா, ஃபஸ்ட்டாச்சும் நாங்கள் மேல் வீட்டில் இருந்தோம், நீங்கள் வரமாட்டேங்கிட்டீங்க, இப்போ நாங்கள் பெரிய வீட்டில் இருக்கோம், வரலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. நீங்கள் எப்போ பாரு மாமா வீட்டுக்கு தான் போவீங்க அப்படின்னு சொல்லிடுவா. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, இல்லை வரேன்டி. அது என்னமோ அம்மா, நம்ம அம்மாலாம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்து தங்கதே ரொம்ப ரேரு. வந்தாலும் ஒரு நாள் எங்கள் அம்மா தங்கவே மாட்டாங்க, வந்துட்டு போயிடுவாங்க. பக்கத்தில் வீடு இருந்தால் இது கொஞ்சம் ப்ராப்ளம். கொஞ்சம் தூரமாக வீடு பிடிச்சிட்டு அம்மா நம்ம கூட இருப்பாங்கல்ல. இங்கிட்டு பார்த்திங்கன்னா பருப்பு நல்லா மசிய வெந்துருச்சு. பருப்பு தண்ணியை ஊற்றி ரசம் ரெடி பண்ணியாச்சு. நம்ம நார்மலாக ரசம் செய்வோம்ல அதே மாதிரி தான். பருப்பு கொஞ்சம் போடணும், பருப்பு வேக வச்சோம்ல அந்த தண்ணி ஊற்றினோம்னா அந்த ரசம் சூப்பராக இருக்கும். பருப்பை கடையெல்லாம் நம்ம வீட்டில் மத்தி இல்லாதனால சும்மா ஒரே ஒரு பல்ஸ் பண்ணால் போதும். இல்லைன்னு வைங்களேன் ரொம்ப மசிஞ்சிட்டாலும் ஒரு மாதிரி விழுவிழுன்னு ஆயிரும். அவ்வளோதான், பருப்பையும் தாளிச்சிட்டு பருப்பும் ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா அஃபீன் அம்மாக்கும் அஃப்ரா குட்டிக்கும் ஃபேவரெட்டு. இந்த பருப்பும் நெய்யும் போட்டு கொடுத்தோன்னு வைங்களேன் வாயை மூடிட்டு சாப்பிட்ருவாளுங்க ரெண்டு பேருமே. அம்மாவோட ஃபேவரெட் கருவாடு பொரிக்கணும்ல, அதுக்காக கருவாடு எடுத்து தண்ணியில் போட்டிருந்தேன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே. நெத்திலி மீன் கருவாடு தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். அம்மாவுக்கு வாழை கருவாடு ரொம்ப
பிடிக்கும். நம்ம வீட்டில் இல்லை காலி ஆயிடுச்சு. இல்லைன்னா வந்துட்டு குட்டி குட்டி மீன் இருக்கும்ல அந்த கருவாடும் பிடிக்கும். நெத்திலி கருவாடு பொரிக்கலாம் முறுமுறுன்னு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் அதை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன். நல்லா வாஷ் பண்ணணும். ஏன்னா அவங்க காய போடும்போது மண்ணெல்லாம் ஒட்டியிருக்கும்ல, ஆனால் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம மீனில் அழுக்கு எடுப்போம்ல அதே மாதிரியே நடுவில் இருக்கிற அழுக்கெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு 4 to 5 டைம்ஸ் நான் வாஷ் பண்ணுவேன். இதை வந்து சுடு தண்ணியில் போட்டோன்னு வைங்களேன் சீக்கிரமாக கலண்டு போயிடும். ஆனால் நான் பச்சை தண்ணியிலே வாஷ் பண்ணிக்கிடுவேன். நம்ம ஃபோன் என்னன்னு தெரியல, வர ஒழுங்காகவே எடுக்க மாட்டேங்குது. அப்பப்போ இந்த மாதிரி பிளிங்க் ஆகுது, இல்லைன்னா ரொம்ப ஹீட் ஆகிடுது, வீடியோக்கு ஆன் பண்ணவே முடியலை. அதனால தான் ஒழுங்காகவே என்னால் வீடியோவும் எடுக்க முடியலை. என்ன சொல்கிறது, கொஞ்சம் நேரம் எடுத்தாலே ஹீட் ஆகிடுதா, அதோட அது எடுக்கவே மாட்டேங்குது. இன்ஷால்லா வந்துட்டு இருக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போல்லாம் புது ஃபோன் வாங்க முடியாது. வாங்கும்போது வந்துட்டு நல்லா ப்ராப்பராக எடுப்போம். அதனால் வந்துட்டு ஒழுங்காகவும் வீடியோ எடுத்து அப்லோடும் பண்ண முடியல. கருவாட்டில் உப்பு இல்லையா, அதனால் கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சோண்டு மிளகாப்பொடி, மஞ்சள் பொடி போடலை, மிளகா பொடி மட்டும் போட்டுட்டு நல்லா பிரட்டி வச்சுட்டேன். ஒரு 5 மினிட்ஸ் வச்சதுக்கப்புறம் பொரிச்சிடலாம். இதை தேங்காய் எண்ணெயில் பொரிச்சோன்னு வைங்களேன் இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் நம்ம வீட்டில் இல்லை, அதனால் நார்மல் எண்ணெயிலேயே பொரிச்சாச்சு. நல்லா முறுன்னு சூப்பராக இருக்கும். சும்மாவே நல்லா சாப்பிட்ருவேன். எங்கள் அண்ணனுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். என்ன சொல்றீங்க, ஆனால் நெத்திலி கருவாடுன்னா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. சின்ன பிள்ளையில பார்த்தீங்கன்னா நானும் எங்கள் அண்ணனும் இந்த ரிமோட்டுக்கு சண்டை போடுறது எல்லார் வீட்லேயும் இருக்கும். அப்புறம் இந்த சைட் டிஷ்க்கு சண்டை போடுறது அந்த மாதிரிலாம் நாங்களாம் இருந்திருக்கோம். நான் அப்புறம் அம்மா கிட்ட படுக்கிறதுக்கு நான் தான் படுப்பேன், எங்கிட்ட படுப்பேன், நீ எங்கிட்ட படுத்துக்கோ, அம்மா எங்கள் சைடு தான் திரும்பி படுக்கணும் நான் சொல்லுவேன், அண்ணன் சொல்லுவாங்க அவங்க சைடு திரும்பி படுக்கணும்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஒரு மாதிரி ஸ்வீட் மெமரிஸாக இருக்கும். ஆனால் அதெல்லாம் திரும்பி வராது இல்லை நமக்கு. அதெல்லாம் நல்லாயிருக்கும். எங்கள் அண்ணன் என்னைய திட்டுவான், அடிக்கலாம் செய்வான், அடிப்பிடி சண்டை தான் ஒரு அடிக்க மாட்டான், பொய் சொல்லக்கூடாதுல்ல. ஆனாலும் வெளியிலலாம் எப்படி சொல்கிறது விட்டு கொடுக்க மாட்டான். இப்போ வரைக்குமே என்ன சொல்கிறது லைஃப்பில் நிறையா ஸ்ட்ரகிள் வந்திருக்கு. ஆனால் எங்கள் அண்ணன் என் கூடயே இருந்திருக்கான், எல்லாத்துலேயுமே இருந்திருக்காங்க. பெஸ்ட் அண்ணனே சொல்லலாம். எனக்கு இப்போ வரைக்கும் எங்கள் அம்மா எனக்கு எது செஞ்சாலுமே எதுவுமே கேட்டதில்லை. அவ்வளோதான். அம்மா வந்தோடனே நம்ம வீடியோ எடுக்கலை, இதோட முடிச்சுக்கலாம்.